ஹே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பக்கெட் லிஸ்ட். இன்னைக்கு நம்ம பக்கெட் லிஸ்ட் சேனல்ல உங்களுக்காக இன்னைக்கு நான் என்ன திரைப்படத்தை கொண்டு வந்திருக்கேன்னா, ஸ்விங்கிங் கேர்ள்ஸ்ங்கிற ஒரு ஃபீல் குட் காமெடி திரைப்படத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறோம். கண்டிப்பா இந்த திரைப்படத்தை பார்க்கும்போது நீங்க பல இடத்துல உங்களை மறந்து நீங்க சிரிப்பீங்க. நான் பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஜாப்பனீஸ் ஃபீல் குட் திரைப்படம்னா கண்டிப்பா இந்த ஸ்விங்கிங் கேர்ள்ஸ் நான் சொல்லுவேன். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் வாட்டி வந்திருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கதைக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஒரு ஜப்பான் ஸ்கூல்ல காட்டுறாங்க. சம்மர்னு கூட பார்க்காம இந்த ஸ்கூல் வச்சு கொண்டுகிட்டு இருக்காங்க. அங்க இருக்கிற பசங்களுமே வெயில அடிச்சு கொள்ளுது. இந்த கணக்கு வாத்தி வேற கணக்கு எடுத்து நம்மள சாவடிச்சிட்டு இருக்கான். என்னடா பண்றதுன்னு நம்ம ஹீரோயின் முடிச்சுக்கிட்டு இருக்கா. ஆனா எரியற தீயில எண்ணெயை ஊத்துற மாதிரி அவங்க ஸ்கூல்லயே வந்துட்டு ஒரு பேஸ்பால் டீம் இருக்கும். அந்த பேஸ்பால் டீம் இன்னைக்கு ஸ்கூலுக்கு ஓட்டி போட்டுட்டு அவங்க ஸ்கூலுக்கு போய் மேட்ச் விளையாட போறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த பேஸ்பால் டீமை சப்போர்ட் பண்றதுக்காகவே ஒரு மியூசிக் கேங் கூட இருக்கு. அவங்களும் சேர்ந்து ஸ்கூலெல்லாம் ஓப்பி அடிச்சுட்டு ஜாலியா போறத பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு பயங்கர கடுப்பா இருக்கு. இவங்க இந்த மாதிரி போனதுக்கு அப்புறமா ஒரு டெலிவரி பாய் வராரு. அவர் நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு, ஏமா இங்க இருந்து ஸ்கூல் பஸ் போயிருச்சாமா, சாப்பாடு எடுக்காமயே போயிட்டாங்க, என்னத்த சாப்பிடுவாங்களாமா அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. அதுக்கப்புறம் அந்த டிரைவர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு இன்னும் நிறைய இடத்துல டெலிவரி இருக்குமா, இந்த சாப்பாடை நான் கொடுக்குறேன், அவங்க கிட்ட போய் கொண்டு போய் கொடுத்துறீங்களா அப்படின்னு கேட்க அங்க இருந்த எல்லா பொண்ணுகளும் அங்க இருக்கிற மேக்ஸ் வாத்தியாரை பார்க்க அங்க இருக்கிற கணக்கு வாத்தியுமே போய் தொலைங்க அப்படின்னு சொல்ல, இப்ப இவளுகள் எல்லாமே ஃபுல் ஃபன்னோட சாப்பாட்டை எடுத்துட்டு ட்ரெயின்ல ஏறாளுங்க. ஜாலியா போட்டோ எடுத்துட்டு அப்படியே போயிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோயின் சும்மாவா இருப்பா. சாப்பாடோட வாசனை மூக்க தொலைக்க நாக்கும் நடனமாட ஆரம்பிக்குது. சரி ஒரே ஒரு டிஃபன் பாக்ஸ் எடுத்து ஒரே ஒரு பீஸ் தின்னாதான் என்ன அப்படின்னு ஒரே ஒரு லஞ்ச் பாக்ஸ் ஓபன் பண்ண அங்கிருந்த மொத்த பயபுலைகளும் வந்து ஒரு லஞ்ச் பாக்ஸ காலி பண்ணிடுறாளுங்க. இந்த மாதிரி இவளுக்கு நல்லா தீங்க ட்ரெயின்ல வேற போறாங்களா, தூக்கம் வந்துருது. அப்படியே படுத்து தூங்கிடுறாங்க. இவங்க இறங்க வேண்டிய ஸ்டேஷன்ல இறங்காம ஒரு அத்துவான காட்டுல போய் இப்ப இறங்குறாங்க. இவங்க போக வேண்டிய இடத்துக்கு ட்ரெயின் இன்னும் 2 மணி நேரம் கழிச்சுதான். சோ வேற வழி இல்ல, நம்ம நடந்துதான் போயாகணும்னு சாப்பாடெல்லாம் தூக்கிட்டு குந்தானிங்க மாதிரி அப்படியே நடந்து போயிட்டு இருக்காளுங்க. ஆனா சோகம் என்னன்னா, பின்னாடி ட்ரெயின் வேற. அதுக்கு பயந்து பக்கத்துல இருந்த வயல்ல குதிச்சிடறாளுங்க. வயல் இந்த மாதிரி குதிக்க பாதி சாப்பாடு அங்கங்கே விழுந்துருது. ஆனா அப்ப கூட நம்ம ஹீரோயின் இந்த பொண்ணு அசராம கீழே விழுந்த எல்லா சாப்பாடையும் எடுத்து புறக்கி போட்டுட்டு இப்ப அப்படியே பக்கத்துல இருக்கிற ஆத்துல கைய கால அலம்பிட்டு இருக்காளுங்க. இப்ப அப்படியே இங்க இருந்து கட் பண்ணா அந்த மேட்ச காட்டுறாங்க. இங்க ஒருத்தன் ஜிஞ்ச கடிக்கிறான் பாத்தீங்களா, இவன் தான் நம்ம படத்தோட ஹீரோ. இவனுக்கு மியூசிக்னா அவ்வளவு பிடிக்கும். ஆனா இவனோட மியூசிக் கேங்ல இவன் ஒரு ஆளா கூட மதிக்க மாட்டாங்க. சாப்பாடு நேரத்துக்கு வரலன்னு கூட இந்த மியூசிக் கேங்கோட லீடர் இவனை பிடிச்சதா திட்டிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோவுமே சாப்பாடு ஏன் வரலன்னு பாக்குறதுக்காக போறான். ஆனா நம்ம ஹீரோயின் வந்து எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுத்துட்றாங்க. ஆனா நம்ம ஹீரோக்கு மட்டும் சாப்பாடு வரவே இல்லை. நம்ம ஹீரோயினை பார்த்துமே எனக்கு எங்க சாப்பாடு அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயினுமே, டே உனக்கெல்லாம் வரலடா, ஜிஞ்ச கடிக்கிறவனுக்குலாம் சாப்பாடு கொடுக்க முடியாதுன்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசிடுவா. ஆனா நம்ம ஹீரோயின் சாப்பாடை சாப்பிட்டாங்கிற விஷயம் நம்ம ஹீரோக்கு நல்லா தெரிஞ்சிருது. ஏன்னா ஒரு பருக்க ஹீரோயினோட உதட்டிலேயே ஒட்டி கிடக்கும். இப்ப அப்படி இங்க இருந்து கட் பண்ணா இவளுக்கு கொண்டு வந்து இந்த அமிர்தமான சாப்பாடை சாப்பிட்டு அங்கிருந்து எல்லா பசங்களுக்கும் வாயால வைத்தாலும் போகுது. எல்லாரும் வாந்தி எடுத்துட்டு இருக்காங்க. இவங்க பார்த்த இந்த அற்புதமான வேலைனால அவங்க ஸ்கூல்ல இருந்த 32 பேத்துக்கு டைரி ஆயிருது. 32 பேருமே ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிடுறாங்க. இதெல்லாம் நியூஸ் சேனல்ல பார்த்த நம்ம ஹீரோயினுக்கு ஒரு வேலை பிரச்சனைன்னு ஏதாவது தோணுனாங்கன்னா நம்ம தானடா மாட்டுவோம் அப்படின்னு நினைச்சு பயந்துட்டு இருக்கா. இங்க இருந்து கட் பண்ணா அடுத்த நாள் ஸ்கூல்ல நம்ம ஹீரோ முடிச்சுக்கிட்டு இருக்கான். ஏன்னா அந்த பேஸ்பால் டீம் கேப்டனே இன்னும் 2 வாரம் தான் இருக்கு, லாஸ்ட் மேட்ச் நம்ம ஜெயிச்சிட்டோம், ஒரு புது மியூசிக் கேங்க நீ தாண்டா உருவாக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிருவாங்க. ஆனா இவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஏன்னா இவ்வளவு நாள் இவனுக்கு மியூசிக்ல ஆர்வம் இருந்தாலும் அந்த கேங்ல பெருசா இவனுக்கு எதுவுமே கத்து கொடுத்துருக்க மாட்டாங்க. புதுசா ஆள் வேணும்னு சொல்லிட்டு ஒரு 3 பொண்ணுங்க வந்திருப்பாங்க. அந்த 3 பொண்ணுல 2 பொண்ணுக்கு கிட்டார் மட்டும் தான் வாசிக்க தெரியும். ஆனா இவங்க கேங்ல கிட்டார்காரங்களை எடுத்துக்க மாட்டாங்க. ஒரே ஒரு பொண்ணுக்கு மட்டும் மியூசிக்ல நல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இந்த பொண்ணு இனிமே நம்ம இசைன்னு கூப்பிடுவோம், எனக்கு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாசிக்க தெரியும் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோமே இதை வச்சுட்டு நான் என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயின் பாட்டுக்கு ஜாலியா சாப்பிட்டுட்டு அந்த இடத்துக்கு போயிட்டு இருப்பா. இதை பார்த்தோன்னு நம்ம ஹீரோமே, ஏண்டி குந்தானிகளா, சாப்பாட ஒழுக்கமா கொண்டு வர முடியாதா, இப்ப பாரு நான் மாட்டிக்கிட்டேன், மரியாதையா என்னோட மியூசிக் கேங்ல வந்து சேருங்க, எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, போடா போடலங்கா, நான் ஏன்டா வரணும், முடிஞ்சா நீ என்ன வேணா பண்ணிக்கூடா அப்படின்னு சொல்ல இவங்க அந்த மாதிரி பேசிட்டே இருக்கும்போது அவங்க மேக்ஸ் டீச்சர், கிளாஸுக்கு டைம் ஆயிடுத்து,
எல்லாரும் உள்ள வாங்கோ அப்படின்னு கூப்பிட இத பார்த்த அந்த பொண்ணுங்க அந்த கணக்கவாத்தியார் கிளாஸ்ல போய் கஷ்டப்படுறதுக்கு பதிலா இவன் கூட போய் ஓபி அடிக்கலான்னு இவனோட ட்ரூப்ல சேர்றதுக்கு இவளுக்கு ஒத்துக்கிறாளுங்க. ஆனா கேங்குக்கு சேர்ந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம ஹீரோ இன்னும் படாதபாடு படுறான். ஏன்னா ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் அங்க இருக்கிற யாருக்குமே வாசிக்க தெரியாது. இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு ஊத சொன்னா காத்து வந்துட்டு இருக்கும். ஒரு பொண்ணெல்லாம் சோப்பு நிறைய அப்பி ட்ரம்பட்ல வட்ட விட்டுக்கிட்டு இருப்பா. இத பார்த்த நம்ம ஹீரோவுமே ட்ரம்பட் வாசிக்கணும்னா உங்க எல்லாத்துக்குமே லங்ஸோட கெப்பாசிட்டி நல்லா இருக்கணும். உங்க யாரையே பார்த்தாலுமே எனக்கு ஸ்டாமினா இருக்கிற மாதிரியே தெரியல, உங்க எல்லாத்தையும் மாத்தி ஆகணும்னு அடுத்த நாளே நம்ம ஹீரோ என்ன பண்றானா எல்லா பொண்ணுகளையும் 10 கிலோமீட்டர் ஓட வர்றான். இத பார்த்த நம்ம ஹீரோயின் அந்த கணக்கு வாத்தியாராச்சு கிளாஸ் எடுத்துதான் நம்ம சாவடிச்சான், இவனடா நம்மள மிலிட்ரிக்கு வர மாதிரி ஓட விட்டுட்டு இருக்கானேன்னு நம்ம ஹீரோயின் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. நம்ம ஹீரோ என்ன சொல்லி கொடுத்தாலும் அவளுக்கு இது கத்துக்கிற மாதிரியே தெரியல. இவளுக்கு இந்த மியூசிக் கேங்ல சேர்ந்ததுக்கான ஒரே நோக்கம் ஒன்னு கிளாஸை கட்டடிக்கணும், இன்னொன்னு பசங்களை சைட் அடிக்கணும் தான். இந்த ரெண்டு விஷயத்தையும் இவளுக்கு மாத்தி மாத்தி பண்ணிட்டு இருக்க நம்ம ஹீரோ கடுப்பாயிடுறான். இதனால நம்ம ஹீரோ இப்ப என்ன பண்றானா எல்லாரும் செவுத்து பார்த்து நில்லுங்க, இந்த பேப்பரை நீங்க காத்த வச்சு ஊதணும், யாரு பேப்பரை ஃபர்ஸ்ட் கீழே விடுறாங்களோ அவங்க அவுட்டு, யாரு கடைசி வரைக்கும் அந்த பேப்பரை காத்துலயே வச்சிருக்காங்களோ அவங்க தான் வின்னர் அப்படின்னு சொல்ல பாதி பொண்ணுங்க ஃபர்ஸ்ட்லயே தோத்து போயிருவாளுங்க. ஆனா இசைங்கிற அந்த பொண்ணு மட்டும் ரொம்ப நேரமா அந்த பேப்பரு கீழே விழுகாம காத்து ஊதிக்கிட்டே இருந்திருப்பா. இப்ப அப்படியே இங்க இருந்து கட் பண்ணா இவளுக்குள்ள இவ்வளவு அழகா ட்ரைனிங் இருக்கிறத பார்த்த கணக்கு வாத்தியாரு நம்ம ஹீரோவை கூப்பிட்டு ஏன்டா அம்பி அவளே கணக்கு பீடியை ரத்து பண்றதுக்காக மியூசிக்ல ஆர்வமா இருக்கிற மாதிரி நடிச்சுட்டு இருக்கா, நீ அவங்களுக்கு என்னடா ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்க, இதெல்லாம் வேஸ்டான்னு சொல்ல நம்ம ஹீரோக்கு இதுல சரியான காண்டாயிருது. இப்ப ஸ்ட்ரைட்டா ஹீரோயினை பார்த்து இங்க நீ மியூசிக் கத்துக்க வந்தியா இல்ல பசங்களை சைட் அடிக்க வந்தியா, என்னடி பண்ற அப்படின்னு கேட்க ஹீரோயின் என்ன சொல்றானா போடலங்கா உனக்கு சொல்லி கொடுக்கவே தெரியல, நீ கரெக்டா சொல்லி கொடுத்திருந்தீங்கன்னா நாங்க எப்பவோ கத்திருந்திருப்போம் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ இசையை காட்டுறான். இசை ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாசிக்க கத்துக்கிட்டா. இதை பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு ஈகோ ட்ரிகர் ஆயிருது. சோ அவளுமே இப்போ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாசிக்க கத்துக்கிறா. அவ இதை வாசிச்சு கத்து முடிக்கிறதுக்குள்ளேயே இசை அதை விட மிகப்பெரிய இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாசிக்க ஆரம்பிச்சுட்டா. சோ இவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா மியூசிக்ல இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிக்குது. ஒரு டீமாவும் மியூசிக் கத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினுமே பெரிய பெரிய இன்ஸ்ட்ருமெண்ட் கூட அழகா வாசிக்க ஆரம்பிச்சுட்டா. நம்ம ஹீரோக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இப்ப இவங்களுக்குலாம் இசை மேல ஒரு ஆர்வம் வருது. ஆனா யாரு கண்ணு போட்டுச்சோ தெரியல, 32 பேர் ஹாஸ்பிட்டல் இருந்தவனுங்க இப்போ கிளாஸுக்கு வந்துடுறானுங்க. கிளாஸுக்கு வந்து நம்ம ஹீரோவை பார்த்து நீங்க பண்ணதெல்லாம் போதும், இனிமே நாங்க பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அங்கிருந்த எல்லாத்தையும் துரத்தி விட்டுறாங்க. இதனால நம்ம கேர்ள்ஸுக்கு எல்லாம் மூஞ்சே இல்ல, போகும்போதெல்லாம் அழுதுகிட்டே போறாளுங்க. நம்ம ஹீரோவுமே வழக்கம் போல அதே கேங்ல ஹீரோவை ஒரு எடுபிடி மாதிரி தான் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இசை இல்லாம அவங்க வாழ்க்கையே ரொம்ப போரா போய்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயினுமே இசை இல்லாம அவ ரொம்ப எம்டியா ஃபீல் பண்றா. ஆனா இந்த மாதிரி நடந்து போயிட்டு இருக்கும்போது அவ வாசிக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்டை ஒரு கடையில வச்சிருந்திருப்பாங்க. அதை போய் வாங்கலாம், இல்லாட்டி எவ்வளவு அமௌண்ட்னாச்சு போய் பார்த்துட்டு வரலான்னு போய் பாக்குறா. பார்த்தா அதே யானை வழியில இருக்கு. கண்டிப்பா இதை கேட்டா வீட்டுல வாங்கி கொடுக்க மாட்டாங்கன்னு ஆப்போசிட்லயே ஒரு பழைய கடை, அந்த கடையிலயுமே இவ வாசிக்கிற அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கும். அது ஏதோ இவ வாங்குற மாதிரியான கண்டிஷன்ல இருக்கு. அவங்க அம்மாட்ட போய் கேக்குறா, ஆனா அவங்க அம்மா வாங்கி தர முடியாதுங்கிறாங்க. அதனால இவ இப்ப என்ன பண்றானா அவ வீட்டுல இருக்கிற பழைய டிவி அவ தங்கச்சியோட பிளே ஸ்டேஷன்ல எடுத்துட்டு போய் கைலங்கடையில போட்டு இவ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்கிட்டு வந்துடுறா. ஆனா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாசிக்க ட்ரை பண்றா. ஆனா வெறும் காத்துதான் வந்துட்டு இருக்கு. சரியா அவளால வாசிக்கவே முடியல. குருவி காரு மாதிரி ஒவ்வொரு பாட்டா வாசிக்க வாசிக்க பிச்சுட்டு வந்துட்டு இருக்கு. ஆனா நம்ம ஹீரோயின் இதுலயே இப்போ அழகா வாசிக்க ஆரம்பிக்கிறா. இவ வாசிக்க இவளுக்கு எதிர்க்காகவே இன்னொரு சவுண்ட் கேக்குது. என்னடான்னு பார்த்தா ஹீரோ வாசிட்டு இருந்திருப்பான். சோ நம்ம ஹீரோ ஹீரோயின் என்ன முடிவு பண்றாங்கன்னா புதுசா ஒரு கேங்க ஃபார்ம் பண்ணலான்னு ஒரு முடிவு பண்றாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த விஷயத்த சொல்ல அவங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா அதெல்லாம் ஓகே தான், ஆனா நமக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்குறதுக்கு பணம் வேணாமா, என்ன பண்றது அப்படின்னு கேட்க ஹீரோயின் என்ன சொல்றானா நான் வாங்கின கடையிலேயே வாங்கிக்கலாண்டி, எல்லாமே செகண்ட் ஹேண்ட்ல கிடைக்கும் அப்படின்னு சொல்ல இன்னொரு பொண்ணு என்ன சொல்றானா அட அருவி ஜீவியே அது எனக்கு தெரியுது, ஆனா அது வாங்குறதுக்காச்சு அமௌண்ட் வேணாமா அப்படின்னு கேட்க அப்பதான் இன்னொரு பொண்ணு சொல்றா எங்க அக்கா சூப்பர் மார்க்கெட்ல தான் ஒர்க் பண்றா, நம்ம பார்ட் டைமா அதுல ஒர்க் பண்ணோம்னா ஒரே மாசத்துல இந்த பொருள் எல்லாம் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்ல அங்க இருக்கிற எல்லா பிள்ளைகளுமே இப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு சூப்பர் மார்க்கெட்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ சம்பள நாளும் கிட்ட வந்துருச்சு. ஆனா சம்பள நாள் அன்னைக்கு நம்ம ஹீரோயின் ஒரு வேலையை பார்த்தர்றா. இவங்க சூப்பர் மார்க்கெட்ல வேலை பார்க்கறதுனால கறியெல்லாம் அன்னைக்கு ஆஃப்ல போட்டு இருந்திருப்பாங்க. வர கஸ்டமருக்கு சமைச்சு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பாருங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுக்காக சமைச்சிட்டு இருந்திருப்பாங்க. அப்படி சமைச்சிட்டு இருக்கும்போது ஹீரோயின் என்ன பண்றானா நார்மலா கறி சமைச்சா யாரடி வாங்குவா, இதுல கொஞ்சம் இந்த ஓட்காவை ஆட் பண்ணிடின்னு ஆல்கஹாலை ஆட் பண்ண ஆல்கஹால் நெருப்பா மாறி அங்க தீ பிடிக்க ஆரம்பிச்சிருது. தீ பிடிச்சு அன்னைக்கு அவங்க சேல்ஸே சுத்தமா படுத்துருது. இத பார்த்து கடுப்பு
கடுப்பான ஓனரு, உங்களுக்கு நீ வேலையும் இல்ல ஒண்ணும் இல்ல, அடிச்சு உதைக்கிறதுக்குள்ள வெளியே போயிருங்க அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயின் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம அந்த சம்பளத்தை கொடுத்தீங்கன்னா போயிருவோம் அப்படின்னு கேட்க ஹீரோயினையும் அவன் ஃப்ரெண்ட்ஸ் அங்கிருந்து அடிச்சு துரத்திடுறாங்க. ஆனா சம்பவத்தை பண்ணது என்னமோ 4 பொண்ணுக்கு தான். மித்த பொண்ணுங்க கிட்ட தான் சம்பளம் வாங்கியிருப்பாளுல. அவளுக்கு பணத்தை வச்சு பொருளை வாங்கிக்கலாமேன்னு பார்த்தா அவளுக்கு ட்ரெஸ் மேக்கப் செட்டு வாங்கிடுவாங்க. ஹீரோயின் கூட அந்த 4 பொண்ணுகளும் மேக்கப் செட்டு வாங்கின அந்த பொண்ணு கிட்ட சண்டை போட இவங்க கேங்கே இப்போ 2ஆ பிரிஞ்சிருது. சோ இப்ப என்னடா பணத்துக்கு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது இசை என்ன சொல்றானா, எங்க தாத்தாவோட காடு இருக்குடி, அங்க போய் நம்ம காளான் புடுங்கினாலே நம்ம பொருள் எல்லாம் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்ல அடுத்த நாளே காளான் புடுங்கிறதுக்காக காட்டுக்கு போறாங்க. அந்த காட்டுக்கு போய் காளான் புடுங்கிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ கேக்குறான், பரவாயில்லையே இசை, உங்க தாத்தா மிகப்பெரிய பணக்காரர் போல இருக்கு அப்படின்னு சொல்ல இசை என்ன சொல்றானா, இது ஒண்ணு எங்க காடு கிடையாது, எங்க அம்மாவோட ஃப்ரெண்டோட கசினோட தாத்தாவோட காடு அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவுமே கலங்குண்டா நார பயலே அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்கான். ஆனா நம்ம ஹீரோயினோட கண்ணுக்கு இப்பதான் ஒரு போர்டு கண்ணுக்கு தெரியுது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மலையில வந்து யாராவது காளான் புடுங்குனீங்கன்னா அவங்களுக்கு 1 வருஷம் ஜெயிலு, 500 ரூபா வரைக்கும் ஃபைனு அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கும். இதை பார்த்து இவனுங்க நம்மளான்னு போகும்போது ஆபீசர் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கலான்னு இப்ப ஓடுறாங்க. ஆபீசர் கிட்ட இருந்து தப்பிச்சு இவனுங்க காட்டு பண்ணிக்கிட்ட மாட்டிடுறாங்க. அந்த காட்டு பண்ணி இவங்களை போட்டு காட்டுன்னு காட்டுது. குண்டா இருக்கிற ஒரு பொண்ணு இது கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக மரத்து மேல ஏறி இருந்திருப்பா. மரத்தை இது ஓடி வந்து முட்டை அவ பேலன்ஸ் மிஸ் ஆகி அந்த பன்னி மேலேயே உழுக அந்த பன்னி செத்து போயிருது. இப்ப அந்த இடத்துக்கு அதிகாரியில வராங்க. அதிகாரிய பார்த்த உடனே நம்ம ஹீரோமே எங்களை விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கப்புறமா தான் ட்விஸ்ட் காத்திருக்கு. இந்த பன்னி இந்த காட்டுல பயங்கரமா அராஜகம் பண்ணிட்டு இருக்கும். இந்த பன்னியை யாரு சாகடிக்கிறாங்களோ அவங்களுக்கு 10,000 யான் கொடுக்கறதா சொல்லி இருந்திருப்பாங்க. ஸோ நம்ம ஹீரோக்கும் அவங்க கேங்குக்கும் இப்போ 10,000 யான் கிடைக்குது. அதை வச்சு இவங்களுக்கு தேவை எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் வாங்குறாங்க. ஆனா இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாங்கி என்ன பிரயோஜனம், இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்குள்ள இருந்து எரியெல்லாம் வந்துகிட்டு இருக்கு. சோ இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாமே டேமேஜா இருக்கு. எங்க கேங்லயே வந்துட்டு 2 பொண்ணுங்க ஸ்டார்ட் கிட்டார் வாசிக்கிறதா சொல்லி இருந்திருப்பாளுகள. அவளுகளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டுகள் எல்லாமே நல்லா வெல்டிங் வைப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட கார் ஒர்க் ஷாப்பு கூட்டிட்டு போறாங்க. அங்க போன உடனே கண்டிப்பா உங்களுக்கு நாங்க ஹெல்ப் பண்றோம், ஆனா என்னோட பாட்டு நீ கேளுன்னு அந்த 2 பொண்ணுகளையும் இம்ப்ரெஸ் பண்றதுக்காக அழகுராணி பொண்ணு உனக்கு என்ன வேணும் கண்ணு நான் வாங்கி தரேன் பண்ணு நீ டீல முக்கி தின்னு கேவலமா பாட்டு பாடிட்டு இருந்திருப்பானுங்க. ஆனா அந்த பொண்ணுகளுமே எனக்கு நீ பண்ணி தெரியா இல்லையான்னு கேட்க ரொம்ப கஷ்டப்பட்டு வெல்டிங்லாம் வச்சு கொடுத்துருவாங்க. இப்போ ஒரு வழியா இன்ஸ்ட்ருமெண்ட் இவனுக்கு ரெடி பண்ணிட்டாங்க. ஆனா எங்க போய் பாடுறதுன்னு தெரியல. எந்த இடத்துக்கு இவங்க போய் பாடினாலும் கை தட்டுறதுக்கு பதிலா கல்லடிதான் விழுகுது. என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சுட்டு இருக்காங்க. பொது இடத்துல போய் பாடினாதான் மக்கள் திட்டுறாங்கன்னு ரூம் போட்டு பிராக்டிஸ் பண்ணுவாங்க. ஆனா ரூம் போட்டு பிராக்டிஸ் பண்ணா கூட ஹோட்டல் ஓனரு தயவு செஞ்சு இங்க வராத சாமி, உனக்கு பணத்தை வேணா திருப்பி கொடுத்துட்றேன், இங்கிருந்து போயிருன்னு துரத்தி விட்டுறாங்க. ஆனா அப்பந்தான் அந்த ஹோட்டல்ல தங்கி இருந்த ஒரு சூப்பர் மார்க்கெட்டோட ஓனர், நீங்க நல்லா பாடுறீங்க, பேசாம என்னோட கடையில வந்து முன்னாடி நின்று பாட்டு பாடுங்களேன், உங்க பாட்டு கேட்கறதுக்காக நிறைய பேர் வருவாங்க, நிறைய பேர் வந்தாங்கன்னா என் கடையிலேயே நல்ல வியாபாரம் நடக்கும் அப்படின்னு சொல்ல அந்த கடை முன்னாடி போய் இவங்க பாட்டு பாடுறாங்க. ஆனா சேம் ரெஸ்பான்ஸ் தான், மக்கள் எல்லாரும் கல்ல விட்டுதான் அடிக்கிறாங்க. அந்த ஓனருமே தயவு செஞ்சு நீங்க இருந்து போயிருங்கன்னு அவங்கள துரத்தி விட்டுறாங்க. தூரத்துல கூட்டத்துல நின்று இருந்த ஒரு ஆளு, நீங்களே என்னடா இவ்வளவு கேவலமா வாசிக்கிறீங்க, இந்த மாதிரி வாச்சா போக வேண்டியதா அப்படின்னு சொல்ல இந்த கமெண்ட்டை கேட்டவொன்னே இவங்களுக்கு சரியான கடுப்பாயிருது. எவன்டாவது சொன்னதுன்னு அந்த ஆளை துரத்திக்கிட்டே இவங்க ஓட ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஆளு அப்படி இப்படின்னு ஒரு கிராமத்துக்கிட்ட போய் ஒரு வீட்டுக்குள்ள போறான். பயங்கரமா வாசிக்க ஆரம்பிக்கிறான். யாருடான்னு பார்த்தா இவங்க கணக்கு வாத்தி. அவங்க கணக்கு வாத்திய பார்த்தோன்னு ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாம் சார் நீங்களா அப்படின்னு கேட்க அந்த சாருமே என்னடா என்ன கண்டுபிடிச்சிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க. அங்க இருந்த நம்ம ஹீரோமே சார் நீங்க சூப்பரா வாசிக்கிறீங்க, எங்களுக்கு இதை சொல்லி கொடுங்களே அப்படின்னு கேட்க அந்த கணக்கு வாத்தி என்ன சொல்றாருன்னா, மியூசிக்ங்கிறது ஒரு கலை, எனக்கு பிடிச்ச ஒரு ட்ரூப் இருக்காங்கன்னு அவர் பாட்டுக்கு பேச ஆரம்பிக்க ஒரு கேசட் கீழே வந்து விழுகுது. அதுல ஜாசன் போட்டிருக்கும். இசையில் ஆர்வம் இருக்கிற நம்ம இசையுமே சார் இது எங்களுக்கு கத்து கொடுங்களே அப்படின்னு கேட்க நம்ம கணக்கு வாத்தியாருமே எனக்கு வேற வழி இல்லைன்ட்டு இவருக்கு கத்து கொடுக்கறதுக்கு ஒத்துக்கிறாரு. ஆனா அதுக்கப்புறமா தான் ஒரு பிளாஷ்பேக்கை கட்டுறாங்க. நம்ம கணக்கு வாத்தியாருக்கு மியூசிக்னா ரொம்ப பிடிக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டு 3 வருஷமா ஜாசன்கிற இந்த மியூசிக் முறைய ரொம்ப கஷ்டப்பட்டு கத்துக்கிட்டு இருக்காரு. ஆனா 3 வருஷமா ட்ரெயின் பண்ணியுமே அவரால் சரியா
சரியா அதை வாசிக்க முடியறது இல்ல. இவருக்கு இந்த ஜாஸ் சொல்லி கொடுக்கிற அவரோட டீச்சரும் சரி, அவரோட குட்டி பையன் கூட சரி, எப்ப பார்த்தாலும் இவரை போட்டு திட்டிக்கிட்டே இருப்பாங்க. நமக்கே ஒரு விஷயம் அறகுறையா வரல, ஆனா இந்த குட்டி பசங்க நம்ம கிட்ட கேக்குறானுங்களேன்னு இவருமே கத்து கொடுக்கறதுக்கு ஒத்துக்கிறாங்க. ஆனா இவர் என்ன கத்து கொடுத்தாலும் இவர் கத்து கொடுக்கறது அந்த பசங்களுக்கு புரியல. சோ இந்த கணக்குவாத்தியார் என்ன சொல்றாங்கன்னா, நான் கத்து கொடுக்கறது நோக்கு புரியலன்னு நினைக்கிறேன், நீங்களே உங்களுக்கு ஒரு மியூசிக் டியூனை கண்டுபிடிச்சாகணும்டா அம்பி அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து புது டியூனை கண்டுபிடிக்கிறதுக்கு பயங்கரமா ட்ரை பண்றாங்க. ஆனா கிடைக்கவே இல்லை. ஆனா ஒரு நாள் டிராபிக்ல நின்றுட்டு இருக்கும் போது இசை என்ன சொல்றானா, இந்த டிராபிக்கோட சத்தத்தையே நம்ம ஒரு மியூசிக்கா மாத்தினா எப்படி இருக்குன்னு சொல்லி இவங்க ஒரு டியூனை உருவாக்குறாங்க. டியூனை போட்டதுக்கு அப்புறமாவே இவங்க வாசிக்கிற எல்லா இடத்துலயுமே இவங்களுக்கு அப்ரிஷியேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மக்கள் இவங்களோட பாட்டை கேட்கறதுக்கு லைன்ல வந்து நிக்க ஆரம்பிக்கிறாங்க. சொல்லப்போனா இவங்க அவங்க ஊர்ல ஒரு குட்டி பிடிஎஸ் மாதிரி ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கிறாங்க. இவங்க இந்த மாதிரி ஃபேமஸ் ஆக இவங்க கேங்ல பிச்சுட்டு போனவங்களும் இவங்களோட சேர்ந்து வாசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அப்படி இங்க இருந்து கட் பண்ண நம்ம ஹீரோயின் புழுந்தடிச்சிட்டு ஓடி வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, ஒரு மியூசிக் காம்படிஷன் வரப்போதாமா, அதுல நம்ம கலந்துக்கலாமா அப்படின்னு கேட்க, ஆல்ரெடி இந்த விஷயம் அவங்க கேங்குக்கு தெரியும். இப்போ கணக்குவாதியார் என்ன சொல்றாருன்னா, இங்க இருக்கிற எல்லா பசங்களுமே நம்ம திறமையை காட்டுவோம் அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட கணக்குவாத்தியாருமே, அது ஒன்னும் அவ்வளவு சுலவில்லடா குழந்தை, முதல்ல நம்ம வாசிக்கிறத ஒரு வீடியோவா ரெக்கார்ட் பண்ணி அவளுக்கு அனுப்பணும், அவ அதை பார்த்துட்டு நன்னா இருந்தா நம்மள கூப்பிடுவா, அதுக்கப்புறமா தான் நமக்கு கச்சேரி கிடைக்கும் அப்படின்னு சொல்ல, இது கேட்டோன்னு எல்லா ஸ்கூல் பசங்களுமே ஓகே சார், நாளைக்கே நம்ம இதை வாசிச்சு நம்ம அவங்களுக்கு வீடியோவா அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்ல, அடுத்த நாளே இவங்க என்ன பர்ஃபார்ம் பண்ண போறாங்களோ அதை அழகா இவங்க பர்ஃபார்ம் பண்றாங்க. நம்ம கணக்கு வாத்தியுமே இப்படி வாசிங்கோ அப்படி வாசிங்கோன்னு சொல்ல சூப்பரா இவங்களும் வாசிச்சு முடிச்சிடுறாங்க. வாசிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த வீடியோ டேப்பை நம்ம ஹீரோயிட்ட கொடுத்து, நடா குழந்தை, இந்த வீடியோவை இந்த அட்ரஸுக்கு அனுப்பிடு, இது அனுப்பினா மட்டும்தான் நம்மளை செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்ல, அங்க இருக்கிற எல்லா பசங்களும் ஜாலியா பணி எடுத்து ஒருத்தங்க மேல ஒருத்தங்க அடிச்சுட்டு ஜாலியா விளையாண்டுட்டு இருக்காங்க. இப்ப அடுத்த நாள் அப்படியே கட் பண்ணா ஸ்கூல்ல இவங்க எல்லாம் சேர்ந்து இவங்க போற கான்செர்ட்டுக்காக ஒரு யூனிஃபார்ம் தயாரிக்கிறதுக்காக பேசிட்டு இருந்திருப்பாங்க. அப்ப கரெக்டா இவங்க ஸ்கூலோட மியூசிக் டீச்சர் வந்துருவாங்க. மியூசிக் டீச்சருமே, நீங்களுமே எங்களோட கான்செர்ட்டுக்கு எழுதி போட்டிருக்கதா கேள்விப்பட்டேன், எங்க டீமுக்கு வந்துட்டு அப்ரூவல் லெட்டர் வந்துருச்சு, உங்களுக்கு வந்துச்சா அப்படின்னு கேட்க, நம்ம ஹீரோயினுக்கு அப்பதான் ஞாபகம் வருது, ஆத்தி அதை நம்ம இன்னும் போஸ்ட் பண்ணவே இல்லையேன்னு ரொம்ப குடுகுடுன்னு ஓடி போய் டைப்பை போட்டாரா. அதாவது இந்த கான்செர்ட்டுக்கு யாரெல்லாம் சீக்கிரமா அனுப்புறாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் இவங்களை செலக்ட் பண்ணுவாங்க. இவ வேற ரொம்ப லேட்டா அனுப்பியிருக்கா, என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கா. இதே நேரத்துல இவங்கெல்லாம் பயங்கரமா கான்செப்ட் ரெடி ஆயிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ முடி வெட்டுறதுக்காக ஒரு கடைக்கு போயிருந்திருப்பான். அந்த கடைக்கு ஆப்போசிட்ல தான் நம்ம கணக்கு வாத்தியாரு கிளாஸுக்கு போயிருப்பாரு. இவர் எங்க போறாருன்னு அந்த இடத்துக்கு போய் பார்த்தாதான் தெரியுது, நம்ம கணக்கு வாத்தி நம்மள மாதிரி ஒரு அரகுரங்கிற விஷயம் நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சிருது. நம்ம ஹீரோ பார்த்த உடனே கணக்கு வாத்தியக்குமே ஒண்ணுமே புரியல, எனக்கு இதை வாசிக்க தெரியும்டா அம்பி, ஆனா இன்னும் முழுமையா நான் அதை கத்துக்கல, இதை நான் சொல்றதுக்கு எனக்கு கொஞ்சம் தயக்கமா இருந்துச்சு, கான்செப்ட் முடியற வரைக்கும் பசங்க கிட்ட இதை சொல்லாத, ஏன்னா நான் ஒரு அரகுறையானவன் தெரிஞ்சிச்சுன்னா அவங்களோட கான்பிடென்ட் எல்லாம் உடஞ்சிரும் அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோமே, உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்க கத்து கொடுத்தீங்க, நம்ம கண்டிப்பா ஜெயிப்போம் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அப்படியே இங்கிருந்து கட் பண்ணா ஹீரோயினுக்கு ஒரு போஸ்ட் வருது. அந்த போஸ்ட்ல என்ன போட்டிருக்குன்னா, ரொம்ப லேட்டா நீங்க வீடியோ அனுப்புனதுனால உங்களோட அப்ளிகேஷனை நாங்க ரிஜெக்ட் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கு. இதை போய் அவங்களோட ஃப்ரெண்டு கிட்ட போய் சொல்லலாம்னு பாக்குறா. ஆனா அவங்க ஃப்ரெண்டு எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா பர்ஃபார்ம் பண்ண போறோம், இந்த சட்டை நமக்கு நல்லா இருக்குன்னு நினைச்சிட்டு பயங்கர சந்தோஷப்படுறாங்க. இப்ப இவங்களுமே கான்செர்ட் நடக்கிற இடத்துக்கு கிளம்பி போறாங்க. நம்ம ஹீரோயினால ஒண்ணுமே பண்ண முடியல. நம்ம ஹீரோயின் சோகமா இருக்கிறத பார்த்து நம்ம ஹீரோ என்னாச்சுன்னு கேட்பான். அதுக்கப்புறமா தான் நம்ம ஹீரோயின் நடந்த விஷயத்தையே சொல்லுவா. நம்ம ஹீரோவுக்குமே என்ன பண்றதுன்னு தெரியல. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே ட்ரெயின் அப்படியே நிக்குது. ட்ரெயினை ஓட்டிட்டு வந்தவருமே, சாரிங்க, ஒரு சின்ன பழுதுனால வண்டி இதுக்கு மேல போகாது, சாரி அப்படின்னு சொல்ல, அங்க இருக்கிற எல்லா பொண்ணுகளுமே லவதிபோன்னு அடிச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க இந்த மாதிரி புலம்புறத பார்த்து நம்ம ஹீரோ, யாரும் புலம்ப வேண்டாம், நம்மளோட அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிருச்சு, நம்ம யாரும் அங்க போக போறது இல்ல அப்படின்னு இவங்க ரொம்ப சோகமாயிடுறாங்க. ஆனா கடவுள் இவங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு தராங்க. இவங்களை நோக்கி ஒரு பஸ் வருது. அந்த பஸ் வேற யாரும் கிடையாது, இவங்க ஸ்கூல் பஸ் தான். அவங்க மியூசிக் டீச்சர் என்ன சொல்றாங்கன்னா, பசங்களா, உங்களோட அப்ளிகேஷன் ஒன்னும் ரிஜெக்ட் ஆகல, லாஸ்ட் மினிட்ல ஒரு டீமால வர முடியலன்னு சொல்லியிருக்காங்க, சோ உங்களை இப்ப அவங்க செலக்ட் பண்ணிருக்காங்க, எல்லாரும் வந்து வண்டியில ஏறுங்க அப்படின்னு சொல்ல, இவங்களாம் பயங்கர சந்தோஷமா இன்ஸ்ட்ருமெண்ட்ல எடுத்துட்டு வண்டியில போறாங்க. ஆனா கோவத்துல குறுக்க இருக்கிற கம்பியை மறந்துட்டுங்கிற மாதிரி ஆசாசியா தச்ச யூனிஃபார்ம் மறந்துடுறாங்க. அங்க இருக்கிற ஒவ்வொரு டீமுமே அழகா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்ததா நம்ம ஹீரோ டீம் தான் பர்ஃபார்ம் பண்ணணும். ரொம்ப நர்வஸா ஸ்டேஜுக்கு போறதுக்கு முன்னாடி ஸ்டேஜ்
ஸ்டேஜ்ல விழுந்து வாரிட்டு போறாங்க. எல்லாரும் இதை பார்த்து சிரிக்கிறாங்க. ஆனா ஒரு நிமிஷம் நம்ம ஹீரோவும் அவன் டீமும் ஒரு லாங் பிரெத் எடுத்துட்டு அவங்களோட திறமைய காட்ட ஆரம்பிக்கிறாங்க. தங்கல் அமீர் கான் மாதிரி நம்மளோட கணக்கு வாத்தியாருமே ஸ்டேஜ் மேல நின்னுட்டு எப்படி வாசிக்கணும்னு இவங்களுக்கு சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்களும் இவங்களோட முழு வெத்தையும் இறக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க இப்ப எப்படி வாசிக்கிறாங்கன்னா இப்படிதான் வாசிக்கிறாங்க. இந்த மாதிரி அவங்களோட ஃபுல் திறமையை காட்ட மக்கள் எல்லாத்துக்கும் இவங்க வாட்சது ரொம்ப பிடிச்சி போயிடும். எங்கேயே ஸ்விங்கிங் கேர்ள்ஸ்ங்கிற இந்த திரைப்படம் ஒரு முடிவுக்கு வருது. கட்டாயமா இந்த திரைப்படம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் உங்களை அடுத்த ஒரு நல்ல வீடியோல வந்து உங்களை பார்க்குறேன். பாய்.